அலல்போம் அல்வழிப்போம் மண்ணை வீட்டில் பிறந்து தொல்லைப்போம் போகா துயரம்போம் நல்ல குணமிதம் அருணை கோவரத்திலும் கணவதை கைத்துழல் கால் விக்னேஸ்வரா போற்றி ஏவர் தோழி பங்கன் விட முண்டகணன் மிக நல்ல வினதடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமை புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேளன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசிர் அவை நல்ல நல்ல அடிவிற்கு மிகவே நவக்கர நேரலை போற்றி துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் வெள்ளி முகூர்த்தத்தை பற்றி சொல்கிறேன். வெள்ளி முகூர்த்தத்தை மட்டும் நான் சொல்கிற நாள் அன்றைக்கி போட்டிங்கன்னா பணம் பல வகையில் பெருகும். வெள்ளி மோதிரம் 2 கிராமில் போட்டோம்னா எப்படி ஒரு 1000 ரூபா 1500 ரூபா ஆகும் கடையில் போய் வாங்கி போட்டோம்னா. வெள்ளி மோதிரம் மட்டும் போடுங்க, ஸ்டோன்லாம் வைக்க வேண்டாம், பிளைன் மோதிரம் மெட்டல் மட்டும் போடுங்க. வெள்ளி ஒரு உலோகம், சந்தனோட ஆதிக்கம் உள்ளது, சுக்கரனோட ஆதிக்கம் உள்ளது. உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கரனுடைய அணுக்கிறம் வேணும்னா வெள்ளி மோதிரம் போடலாம். அதுபோல் ராசிக்கு 10 குடைவன் கர்ம ஸ்தானாபதி தொழில் ஸ்தானாபதி. வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா துலாம் ராசியில் தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், செய்கிற காரியம் நல்லாயிருக்கும். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் வெள்ளி மோதிரம் போடுறதுனால மனம் ஒரு நிலையில் இருக்கும், மனதில் பதட்டம் இருக்காது, டென்ஷன் இருக்காது, ஆள் கூலாக இருப்பீங்க, உடம்புல உள்ள உஷ்ணத்தை குறைக்கும், சரியா, மனம் சமநிலையாக ஆகும். சில பேருக்கு மன கிளேசம் இருக்கும், மனப்பதட்டம், இதை சேவா அதை சேவான்னு 1008 குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்களாம் வெள்ளி மோதிரம் போடலாம். காமதேனு ஜோதிடத்துலேருந்து நிறைய தகவல் போடுறோம். ராசி பலன்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட தேதிகள், தசாபுத்தி பலன்கள், பரிகாரங்கள், வழிபாடுகள், ஆன்மீக தகவல்கள், இப்படி நிறைய சொல்கிறோம். இந்த வீடியோவில் வெள்ளி மோதிரத்தை பற்றி சொல்கிறேன். வெள்ளி மோதிரத்தை இந்த கிழமையில் இப்படி போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். எந்த கிழமை சார் போடலாம் அப்படின்னா, வெள்ளி மோதிரத்தை வெள்ளிக்கிழமை போடலாம். என்றைக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னா திங்கக்கிழமை வாங்கிட்டு வரணும். திங்கக்கிழமை திங்கள் ஓரையில் வாங்கிட்டு வரணும். திங்கக்கிழமை இரவு 6 to 7 வெள்ளி மோதிரத்தை வாங்கிட்டு வரணும், சரியா. அதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. திங்கக்கிழமை வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை போடுறது மிகச்சிறப்பாக இருக்கும். வெள்ளி மோதிரம் நீங்கள் எந்த விரலில் போடலாம் சார் அப்படின்னா, அதை நான் அடுத்து பூஜை புனஸ்காரம் பண்ணிவிட்டு விரலில் போடலாம். அது எந்த விரல்னு சொல்கிறேன், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன். சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரத்தை பிறந்தவங்க எந்த விரலில் போடலாம், எந்த விரலில் போட்டால் உங்களுக்கு யோகம் இருக்கும், அதையும் சொல்கிறேன் நான். ஸோ பொறுமையாக கேளுங்க, அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காமதேனு ஜோதிடத்தை ஒரு லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஹை பட்டன் ஆன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த தகவலாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை எதாக இருந்தாலும் கேளுங்க. நீங்கள் சித்திரையோ சுவாதியோ விசாகமோ என்ன தசை நடக்குதோ, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, வயசானவங்களுக்கு சூரிய திசை, சந்திர திசை நடக்கும், சரியா. ராகு திசையிலேருந்து நடக்கும். ராகு, குரு, சனி பகவான், புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை நடக்கும். எந்த திசை நடந்தாலுமே உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். சார் எனக்கு தொழிலில் பிரச்சனை, வேலை இல்லாமல் இருக்கிறேன், வீட்டில் பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள், அதுக்கு தீர்வு சொல்லுவோம், சரியா. வழிபாடு, பரிகாரம் 2 தான். ஜாதகம் பார்க்குறதெல்லாம் வேறு, அது வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ஜோசியர்கிட்ட கொடுத்து பார்க்கலாம். ஆனால் தீர்வு என்னென்னா பரிகாரம், வழிபாடு தான். எந்த ஜோசியரை பார்த்தாலுமே இந்த சாமியை கும்பிடு, இந்த பரிகாரத்தை செய்ய சொல்ல போகிறாங்க, சரியா. அதை தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க சொல்கிற விஷயத்தில் கொஞ்சம் கூட குறைய சொல்லுவாங்க. சில பேர் ஒரு 190% சொல்லுவாங்க, சில பேர் 170% சொல்லுவாங்க, சில பேர் 140% சொல்லுவாங்க. அது ஜோதிடரோட அனுபவத்தை பொறுத்து, அறிவை பொறுத்து, ரைட்டு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் கஷ்ட நஷ்டங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். 8807457629 இது வாட்ஸ்அப் நம்பரு. ஜாதகம் செக் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும்னு அதை சொல்லுவோம். ரைட் நேர்களே, வெள்ளி மோதிரம், சில்வர் ரிங் ஒரு சிறப்பை தரும், சரியா. சுக்கிரனுடைய நேரடி தாக்கம் உள்ளது, சந்திரனுடைய அணுக்கரம் பெற்றது. சுக்கிரன், சந்திரன் இந்த பிரபஞ்சத்துக்கு 2 முக்கியமான கிரகங்கள். காலபுருஷத்துக்கு 1, 2, 7, 10. வெள்ளி மோதிரம் போடுறதுனால குடும்பத்தில் நல்லா இருக்கலாம், குடும்பத்தில் பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் உங்கள் பேர் நல்லபடியாக இருக்கும், எதையுமே ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவீங்க, இணக்கம் நல்லாயிருக்கும், இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கிட்டையும் இணைஞ்சு பழகுவீங்க. அதுபோக தாயுள்ளம் இருக்கும், எந்த ஒரு காரியத்தையும் நல்லா செய்வீங்க, சரியா. எந்த ஒரு காரியத்தையுமே மனமுகந்து செய்வீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், வீடு மனை வண்டி வாகன யோகம் கிடைக்கும், விவசாயம் அது சம்மந்தப்பட்ட காரியங்களும் நல்லபடியாக பலிதமாகும். ஸோ வெள்ளி மோதிரத்தை என்னைக்கு சார் போடலாம் அப்படி பார்த்தோம்னா, வெள்ளி மோதிரத்தை திங்கக்கிழமை வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை போடணும். வெள்ளிக்கிழமை எப்போ போடணும் சார் அப்படின்னா, இரவு 8 to 9 பெருமாள் கோயிலில் வச்சு போடணும். பெருமாள் கோயிலில் வச்சு போடுறது மிகச்சிறப்பு. ஏன்னா பெருமாள் கோயில் எல்லார் ஊர்லேயும் இருக்கும், பெருமாள் கோயில் இல்லாத ஊரே கிடையாது. ஸோ பெருமாள் கோயிலில் வச்சு நீங்கள் போடலாம். சார் எங்கள் ஊரில் பெருமாள் கோயில் இல்லைன்னு சொல்கிறவங்க வீட்டில் வச்சு போடுங்க, சரி. வெள்ளி மோதிரத்தை போடுறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்ணணும். அது என்ன பண்ணணும்னா, வியாழக்கிழமை இரவு அதை நீங்கள் பாலில் போட்டுடணும், சரியா. பசும் பாலில் நீங்கள் போட்டுடணும். பசும் பாலில் போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு பெருமாள் கோயிலுக்கு கொண்டு போயிருங்க. வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 பெருமாள் கோயில் தாயார் சன்னதியில் வச்சு போடணும்.
தாயார் சந்நிதினா என்ன? அம்பாள் சந்நிதி. தாயார்னு தான் சொல்லுவான். அங்கே மகாலட்சுமி தாயை வந்து தாயார்னு தான் சொல்லுவான். அவள் தாயார் சந்நிதியில் வச்சு உங்கள் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கிழக்கு பார்த்து நின்று போடணும். வெள்ளி மோதிரம் போடும்போது பெண்கள் கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் தாயோ தமக்கையோ இல்லைன்னா உங்கள் மனைவியோ யாரோ ஒரு பெண் இருக்கணும். பெண் மூலியமாக போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஆணுக்கு பெண் போடலாம், பெண்ணுக்கு பெண் போடலாம். ஆணுக்கு ஆணை போடக்கூடாது. சரியா? ஆணுக்கு ஆணை போடுறது நல்ல விதமாக பார்க்கப்படலை. சார் நான் என்ன சார் பண்ணுவேன், நான் தனியாக தான் சார் இருக்கேன், ஒத்தாளாக இருக்கேன், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா யாரோ ஒரு பெண்ணை கூட்டு போங்க. உங்கள் உறவு முறையில் கண்டிப்பாக ஒரு பெண்ணுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள கூட்டு போங்க. சார் எனக்கு இதெல்லாம் சரிப்படாது அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் வச்சே போட்டுருங்க. சரியா? கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம். வெள்ளிக்கிழமை வீட்டில் ஒரு பூஜை பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி பஞ்சபாத்திரத்தில் நெய்யை பாலை ஊற்றி மொதல் நாள் போட்டுருங்க. வேலைக்கிழமை மறுநாள் காலையில் அதை எடுத்து தொடச்சிட்டு வீட்டில் வச்சு ஒரு பூஜை பண்ணி போட்டுருங்க. இது போடும்போது சுக்கரனுடைய மந்திரத்தை சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வீட்டில் வச்சு போடுறவங்க மந்திரத்தை சொல்லணும். கோயிலில் வச்சு போடுறவங்களும் மகாலட்சுமி தாயாரோட மந்திரத்தை சொல்லணும். கோயிலில் வச்சு போட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட மந்திரத்தை சொல்லணும். வீட்டில் வச்சு போடுறவங்க சுக்கரனுடைய மந்திரத்தை சொல்லணும். சரியா? அந்த மந்திரத்தை 2 விதமாக பிரித்து சொல்கிறேன். கோயிலில் வச்சு போடுறேன் சார் அப்படிங்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரம் வேணுங்கிற என்கிட்ட வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் தான் அனுப்ப முடியும். சரியா? வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு அணுகுனீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லுவேன். இந்த மந்திரம் ஒரு அருப்பிரசாதம். மகாலட்சுமி மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். நமஸ்தே செல்வ ரூபிணி, நமஸ்தே கமலவாசினி, தேகமே தனப்பிராது நித்தியம் சித்திரப்பதுமே சதா. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போடணும். சரி சார், இது வந்து கோயில் வச்சு போட்டால் போடலாம். வீட்டில் வச்சு போடுறவங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னா, வீட்டில் வச்சு போடுறவங்க சுக்கர மந்திரத்தை சொல்லணும். சரியா? வீட்டில் வந்து சுக்கர பகவான் மந்திரம் இருக்குது, அதை சொல்கிறேன். அந்த மந்திரத்தை சொல்லிட்டு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குங்க. சரியா? சுக்கர மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் மந்திரம். இந்த வெள்ளி மோதிரம் போடுறதுனால தான் சொல்லணும் கிடையாது. மற்ற எல்லா நாளும் சொன்னீங்கன்னா துலாம் ராசினியருக்கு அனைத்தும் வசப்படும். அது சுக்கிரன் துதி. மூர்க்கவன் சூரன் வாணன் முதலியோர் குருவாய் வையம் காக்க வான்மலை பொய்விக்கும் கவிமகன் கனகம் ஈவோன் தீர்க்க வானவர் போற்ற செத்தவர் தம்மை எழுப்பும் பார்க்கவன் சுக்கிரன் தன் பாத பங்கையன் போற்றி. இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இந்த வீடியோ போகிறது மிகச்சிறப்பாக இருக்குது. நான் ஒரு புனிதமாக பார்க்குறேன். துலாம் ராசினியர் கொடுத்து வைத்தவர்கள் இன்று முதல் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த மந்திரத்தை சொல்கிறேன். இந்த மந்திரத்தை முதல் சொல்கிறத காட்டிலையும் காதில் கேட்குறது பெரிய விஷயம். இது ஒரு மூல மந்திரம். செத்தவர்தமை எழுக்கும் பார்க்கவன் சுக்கராச்சாரியார் அப்படின்னா நவக்கிரகங்களை செத்தவங்களை எழுப்புகிற மந்திரம் அவருக்கு தான் தெரியும். சரியா? இந்த மந்திரத்தை தினமும் ஒரு தடவை சொல்லிட்டோம்னா நமக்கு தேக ஆரோக்கியத்தோடு இருக்கலாம், நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். ஓகே நேயர்களே, இதை வீட்டில் இருக்கிறவங்க போடுங்க. சரியா? வீட்டில் இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வீட்டில் நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணி போடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த மந்திரம் எந்த வரல சார் போடலாம்? அதான முக்கியம். அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து மோதிர வரலில் போடுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மோதிர வரலில் போடுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த வரலில் சார் போடலாம் அப்படின்னா நடுவரில் போடுங்க. விசா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆள்காட்டி வரலில் போடுங்க. சரியா? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சித்திரை நட்சத்திரம் வந்து செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாயின் வரல வந்து கட்டை வரல தான். கட்டை வரலில் போட முடியாது. நம்ம ஆளுங்க யாரும் கட்டை வரலில் போட மாட்டாங்க. சில பேர் கட்டை வரலையும் போடுவாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க கட்டை வரலில் போடுங்க. விருப்பம் இருக்கிறவங்க போடுங்க. வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. விருப்பம் இருக்கிறவங்க கட்டை வரலில் போடுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஏன்னா கட்டை வரல் தான் செவ்வாயோட ஆதிக்கம் உள்ளது. சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து நடுவரல். சரியா? விசா நட்சத்திரத்துக்கு வந்து பெருவரல், ஆள்காட்டி வரல். ஸோ 3 நட்சத்திரத்துக்கு 3 வரல் சொல்லிட்டேன். இப்போ சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டை வரலில் போடுறதுக்கு சங்கடமாக இருக்குது, அது நல்ல விதமாக தெரியல சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோதிர வரலில் போடுங்க. ஏன்னா மோதிர வரலில் வந்து சூரியனோட வரல். சூரியனும் செவ்வாயும் நண்பர்கள். ஸோ அதில் போடலாம். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று. இதுதான் காம்பன்சேஷன். எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சில பேர் லக்கண ரீதியாக போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேஷன். நிறைய பேருக்கு லக்கணம்லாம் தெரியாது, நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும். சரியா? சரி சார், எனக்கு நட்சத்திரம் தெரியாது, துலாம் ராசின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு எந்த நட்சத்திரம் தெரியாது, நான் ராசிக்காக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுண்டு வரல போடுங்க. சரியா? ஒரு மனசாக சுண்டு வரல போடுங்க, திருப்தியாக இருக்கும். எனக்கு துலாம் ராசி தான் சார் தெரியும், எனக்கு நட்சத்திரம் தெரியாது. எங்கள் வீட்டில் துலாம் ராசின்னு சொன்னாங்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நட்சத்திரம் தெரியாது, ராசி மட்டும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. யாரோ சொல்லியிருப்பாங்க வீட்டில் சின்ன பிள்ளையில், அதை வச்சுட்டு அதையே பார்த்துட்ருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க சுண்டு வரல போடுங்க. இதில் எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். வெள்ளி மோதிரத்தை இந்த காலகட்டத்தில் போடலாம். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு, 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. சனி பகவானை சுபத்துவப்படுத்துறாரு. வருகிற பிப்ரவரி 28ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போய் அஷ்டலட்சுமி யோகத்தை உண்டாக்குறாரு. அடுத்து 7ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பார். இன்னும் அடுத்து வருகின்ற 50 நாட்களுக்கு வந்து சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதனால் அடுத்து வருகின்ற 50 நாட்களில் இந்த மோதிரத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய ஆதரவும் கிடைக்கும், சனி பகவானுடைய ஆதரவும் கிடைக்கும். சனி பகவான் துலாம் ராசிக்கு ராஜயோகாதிபதி, 4, 5 கூடியவன், சுகஸ்தானாபதி, அதிர்ஷ்டஸ்தானாபதி. நல்ல சுகப்படுவீர்கள், அதிர்ஷ்டத்தை பெறுவீங்க. ஸோ பணம் பல வகையில் வரும், சொத்து பத்து சேரும், பணம்
மலை போல் குவியும். சரியா? வெள்ளி மோதிரத்தை நான் சொன்ன அன்றைக்கி சொன்ன நேரத்தில் கோயில்லையோ அல்லது வீட்லேயோ போடணும். சரியா? வீட்டில் இருந்தால் மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிடணும். மகாலட்சுமி படம், விநாயகர் படம், மற்ற சாமி படங்களை வச்சு பூஜை பண்ணி முறைப்படி கும்பிட்டுட்டு நீங்கள் விரலில் போட்டுக்கலாம். ஆனால் அந்த பூஜையில் கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும். சரியா? பெண்கள் இருந்தால் மிகச்சிறப்பு. ஏன்னா சந்திரனும் சுக்கிரனும் பெண் கிரகங்கள். கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும். பெண்கள் கையால் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக கன்னி பெண்கள், சுமங்கலி பெண்கள் கையில் போடணும். விதவை பெண்கள் ஆகாது, புருஷனை இழந்த பெண்கள் ஆகாது. சரியா? கன்னி பெண்கள், சுமங்கலி பெண்கள் கையில் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். யோகம் கூடும், அவ்வளோதான். யோகம்தான் ரொம்ப முக்கியம். யோகம்னா என்ன? சேர்க்கை, அந்த சம்பவம். சரியா? அந்த செயல், தரமான சம்பவங்களை செஞ்சிட்டிங்கன்னா தரமான வெற்றிகள் இருக்கும், தரமான வாழ்க்கை அமையும். வாழ்த்துக்கள். வெள்ளி மோதிரத்தை இந்த கிழமை இந்த விரலில் போடுங்க. வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். பணம் பல வகையில் குமியும், சொத்துப்பத்து சேரும், அனைத்தும் வசப்படும். வாழ்க வளமுடன். காமதேனு ஜோதிடம் உங்களுக்கு ஜோதிட துணைவனாக என்றும் துணை நிற்கும். எல்லா வளத்தையும் நலத்தையும் பெறுங்கள். இன்பம் நிறையட்டும், ஏற்றம் பெருகட்டும். நலமுடன் வாழுங்கள். நல்லதே பாருங்கள், நல்லதே கேளுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.